10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் அலகு பயிற்சி 1ல 4வது கணக்கு பார்க்குறோம். a = 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 என்க மற்றும் f defined from a tends to n ஆனது f of n = n இன் அதிகபட்ச பகா காரணி n belongs to a என வரையறுக்கப்பட்டால் f இன் வரிசை ஜோடிகளின் கணத்தை எழுதுக மற்றும் f இன் வீச்சகத்தை காண்க. a அப்படிங்கிற கணத்துல சில உறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. fங்கிற மதிப்பை fங்கிற சார்புல மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எண்ணானது aயில் இருக்கக்கூடிய எண்களாகும். fங்கிற சார்புல மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எண்களானது aயின் உறுப்புகள். வீச்சகம் அப்படிங்கிறதுல அதாவது துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் இயல் எண்கள். துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்னது? இயல் எண்கள்னு கொடுத்துருக்குறாங்க. f of n = n அப்படிங்கிற சார்பானது அதிகபட்ச பகா காரணி. எண்ணில் இருக்கக்கூடிய அதிகபட்ச பகா காரணி சார்பு fங்கிறது என வரையறுக்கப்பட்டால் f இன் வரிசை ஜோடிகளின் கணத்தை எழுதுக மற்றும் f இன் வீச்சகத்தை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப தீர்வுல a என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதிடுறோம். a என்ற கணத்தின் உறுப்புகள் என்னென்ன? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 ஆகிய உறுப்புகள் a என்ற கணத்துல நமக்கு இருக்கு. இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா f of n = n கொடுத்திருக்கிறாங்க கேள்வியில. f of n = n. அதே போல n என்பது என்னன்னு கொடுக்கப்பட்டு இருக்கு? அதிகபட்ச பகா காரணி. aயில் இருக்கக்கூடிய அதிகபட்ச பகா காரணி அப்படின்னு என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ எக்ஸ் ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்னொன்னையும் f of xல f of nல பிரதியிடுறோம். n = 9, f of 9. ஏயில் இருக்கக்கூடிய முதல் எண் என்ன? 9. அப்போ f of 9 என்ன அப்படின்னு எழுதுறோம். f of 9 = n. என்னங்கிறது என்ன? அதிகபட்ச பகா காரணி. அப்போ ஏயில் இருக்கக்கூடிய 9ஓட அதிகபட்ச பகா காரணி என்ன? அப்போ இந்த 9 நம்ம என்ன செய்கிறோம்னா வகுத்துறோம். 9 என்ன பண்ணிட்டு வரோம்? வகுத்துட்டு வரோம். 9 எந்த எண்ணால வகுக்கிறோன்னா பகா எண்ணால தான் வகுக்கிறோம். 3 திரும்ப 3ஆல வகுக்கிறோம் ஒரு முறை. இப்போ 3 வந்திருக்குது. ஸோ இந்த 3ல இருக்கக்கூடிய அதிகபட்ச பகா காரணினா நமக்கு 3 தான். இதை வரிசை ஜோடிகளில் எடுத்து எழுதிடுறோம். 9ன்னு கொடுக்குறப்ப, அதாவது எக்ஸுக்கு 9ன்னு கொடுக்குறப்ப ஒய்யோட மதிப்பு என்ன? 3. 9, 3. இதே போல் அடுத்த எண் நமக்கு என்ன? 10. f of 10. அப்போ 10 அப்படியே எழுத போகிறதில்லை. 10ஓட அதிகபட்ச பகா காரணி என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். 10 முதல்ல 2ங்கிற பகா எண்ணால் வகுப்படும். 5 5ஆல வகுக்கிறோம் 1. 2 மற்றும் 5ல் அதிகபட்ச உறுப்பு என்ன? 5. அதிகபட்ச மதிப்புடைய பகா காரணி 5. இந்த வரிசை ஜோடிகள் எழுதிடுறோம். 10ன்னு கொடுக்குறப்ப என்ன மதிப்பு கிடைத்தது? 5. அடுத்து 11. f of 11. 11ங்கிறதே நமக்கு என்ன எண் தான்? ஒரு பகா எண் தான். அப்போ பகா எண் அப்படியே எழுதிடுறோம். 11 1ஆலையும் 11ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். வரிசை ஜோடிகள் எழுதுறப்ப 11, 11. அடுத்த எண் என்ன? 12. f of 12. 12 பகா எண்ணால வகுக்கிறோம். 12 2ஆல வகுக்கிறோம். 6 திரும்பவும் 2ஆல வகுப்படும். 3 திரும்பவ 3ஆல வகுக்கிறோம். 1. 2 மற்றும் 3ல நமக்கு அதிகபட்ச பகா என்னன்னு பார்க்குறப்ப எது? 3. வரிசை ஜோடியில் எழுதுறப்ப 12, 3. அடுத்து f of அடுத்த எண் என்ன இருக்கு? 13. 13ங்கிறதே ஒரு பகா எண் தான். அப்போ 13 அப்படியே வந்துடும். மதிப்பு 13, 13. அடுத்த எண் 14. f of 14. 14 நம்ம பகா எண்ணால் வகுத்துட்டு வரோம்.
14 2ஆல் வகுப்படும் 7. 7ங்கிறது ஒரு பகா எண், ஒரு முறை. 2 மற்றும் 7ல் நமக்கு அதிகபட்ச மதிப்பு எது 7. 7 வரிசை ஜோடிகள் எழுதுறப்ப மதிப்பெண்ணே 14, 7. அடுத்த மதிப்பு 15. f ஆஃப் 15. 15 வகுக்கிறோம். 15 2ஆல் வகுப்படாது. முதல்ல எதனால் வகுக்கிறோம்? 3. 3 15. 5 பகா எண், 5ஆலேயே வகுப்படும், ஒரு முறை நமக்கு வரும். 3 மற்றும் 5ல் அதிகபட்ச மதிப்புடைய எண் எது? 5. ஸோ இதை வரிசை ஜோடிகள் எழுதுகிறோம். மதிப்பு என்ன? 15, 5. அடுத்து f ஆஃப் 16. f ஆஃப் 16. 16 வகுத்துட்டு வரோம். 2ஆல் வகுப்படும் 8. திரும்ப 2ஆலேயே வகுக்கிறோம் 4. திரும்பவும் 2ஆல் வகுப்படும் 2. 2ஆல் வகுக்கிறப்போ 1. 4 முறை 2ஆல் தான் 16 வகுத்திருக்கிறோம். ஸோ அப்போ இதில் 2 தான் நமக்கு அதிகபட்ச பகா காரணி. வரிசை ஜோடிகள் எழுதுறப்ப 16, 2. இறுதி மதிப்பு 17. f ஆஃப் 17. 17ங்கிறதே ஒரு பகா எண் தான். ஸோ அப்போ அது 1ஆலையும் 17ஆலையும் வகுப்படும். மதிப்பெண்ணே 17, 17 வரிசை ஜோடிகளில் எடுத்து எழுதுறப்ப. இது முடிஞ்சது. இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? எஃப்பின் வரிசையிட்ட ஜோடிகளின் மதிப்பு. therefore f ஈக்குவல் டு வரிசை ஜோடிகளில் இந்தந்த எண்களை எடுத்து எழுதிடுறோம். 9, 3, 10, 5, 11, 11, 12, 3, 13, 13, 14, 7. அடுத்து 15, 5, 16, 2, 17, 17. இது வரிசை ஜோடிகள் மதிப்பு எழுதிட்டோம். அடுத்ததா என்ன கேட்டிருக்கிறாங்க? நமக்கு வீச்சகம் கேட்டிருக்கிறாங்க. எஃப்பின் வீச்சகம். therefore எஃப்பின் வீச்சகமானது எஃப்பின் வீச்சகம். வீச்சகம் அப்படிங்கிறது வரிசை ஜோடிகள்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய மதிப்பானது வீச்சகத்தில் இருக்கக்கூடியது. அப்ப வரிசை ஜோடிகள்ல இரண்டாவதா நமக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 3, 5, 11, திரும்ப 3 இருக்கு. அப்போ ஒரு முறை எடுத்து எழுதிட்டோம்னா போதும். 13, 7, 5, 2, 17. இதை ஏறு வரிசையில நம்ம எடுத்து எழுதிடலாம். அப்ப எஃப்பின் வீச்சகம். வீச்சகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஏறு வரிசையில எடுத்து எழுதிடுறோம். 2, 3, 5, 7, 11, 13, 17. இது தேவையான வீச்சகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளாகும். தேங்க்யூ.